ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். என்னைக்காவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? இல்லைனா என்னடா வேலை, என்னடா தொழில் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிறீங்களா? ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. வேலை அப்படின்றது ஆதாமுடைய சாபத்தினால் வந்தது கிடையாது. ஆதாமை உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆகவே உங்கள் வேலை மூலமாக தான் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசத்தோடு இன்னைக்கு நாம் அதை அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல்ல, வேலை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு விதை. நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுப்பேன் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நான் செய்கிற வேலை மூலமாக நன்மை அறுப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நீர் என்னை நம்பி கொடுத்த வேலைக்காக, கர்த்தாவே நீர் நம்பி கொடுத்த தொழிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை ஒரு விதையாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஒரு விவசாயி விதைக்கும் பொழுது எப்படி பல மடங்கு பலனை பெறுகிறாரோ, அதே போல் நம்பிக்கையோடு நாங்கள் வேலை செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை பெருக பண்ணுவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் நிச்சயமாக எங்கள் வேலை மூலமாக எங்களை போஷிப்பீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டாவது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். கொரிந்தியரில் பவுல் அதை சொல்லுகிறார். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் ஆண்டவர் எங்களுடைய பார்ட்னர். ஆகவே எங்களுடைய வேலையிலையும் எங்களுடைய தொழிலையும் எங்கள் பார்ட்னர் எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்கள் வேலையிலே, எங்களுடைய தொழிலிலே நீங்கள் எங்கள் பார்ட்னராக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த வேலையின் மூலமாக, தொழிலின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தனியாக கஷ்டப்படலை. எங்கள் கூட உதவிக்கு நீங்கள் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று ஆலோசனை சொல்ல ஒரு நல்ல பங்காளராக நீங்கள் எங்கள் கூட இருப்பதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நிச்சயமாக நீர் எங்களோடு கூட இருந்து இந்த வேலையிலே, தொழிலிலே ஆசீர்வதித்து எங்களை உயர்த்துவீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, ஆண்டவர் நம்ம கொடுத்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு விசேஷித்த ஞானத்தை தராராம். நீங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக விசேஷித்த ஞானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய பெசலேலுக்கு ஞானத்தை தந்த தேவன் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செய்ய நீங்கள் ஞானத்தை தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் சொல்லியிருக்கீங்கப்பா. நம்பிக்கையோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஞானத்தை தாங்க. நாங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று எங்களை வழி நடத்துங்க. கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த வேலையின் மூலமாய், தொழிலின் மூலமாய் எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படியே செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா நம்ம என்ன அறிக்கையிட போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பலன் தர்றது கர்த்தர் தான். சில நேரத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் முதலாளி பணம் கொடுக்காம ஏமாற்றிடுவாங்க. ஆனால் சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல் நம்ம படுகிற பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பலன் தருவார் சொல்லி நம்பிக்கையோடு நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை அல்ல உம்மை நம்புகிறோம் அப்பா. நாங்கள் பிரயாசப்பட்டு வேலை செய்யும்பொழுது சில நேரத்தில் மனுஷங்க எங்களை ஏமாற்றலாம். ஆனால் நீங்களோ நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறீங்க. சகல பிரயாசத்தினாலும் பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் உழைத்தாலும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை தரது நீங்கள் தான் ஆண்டவரே. ஆகவே நிச்சயமாக எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அதை சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா, வேலையின் மூலமாக வர வருமானத்தில் படிப்படியாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். அதாவது கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை நம்ம பார்க்குறோம். கைப்பாடாக சேர்க்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக பாடுபட்டு உழைத்து சேகரித்தல். ஆகவே கண்களை மூடி நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து வருகிற வருமானத்தில் எங்களுடைய சேமிப்பின் மூலமாக படிப்படியாக நீங்கள் எங்களை உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடனிலிருந்து நாங்கள் மீண்டு வர
அளவும் நாங்கள் சேமிக்கிற அளவு கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். படிப்படியாக பொருளாதாரத்தில் எங்களை ஆசீர்வதித்து மேலான நிலைக்கு கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா நம்ம என்ன அறிக்கையிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை வாங்குகிற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இனி வர நாட்களில் கொடுக்குற நிலைமையில் அப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வேலையில் ப்ரமோஷனையும் இரட்டிப்பான வருமானத்தையும் தந்து உயர்த்துவார். விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடலாமா? ஆண்டவரே, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதே போல் உபாகமத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீயோ அநேகம் பேருக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்று வாக்களிச்சிருக்கிறீங்க. இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வேலையிலே நீர் எங்களை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். இரட்டிப்பான வருமானத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே வாங்குகிற கைகளாய் இருக்கிற எங்கள் கைகளை கொடுக்கிற கைகளாய் மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் தாராளமாய் விதைக்கிற கரங்களாக எங்கள் கரங்களை நீர் மாற்றி கொண்டிருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் அப்படியே செய்வீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக நம்ம என்ன சொல்லி அறிக்கையிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் மனுஷனை மண்ணை பண்படுத்த ஆண்டவர் வைத்தார் அப்படின்றதுக்கும் மனிதர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் என்பதற்கும் ஒரே எபிரேய வார்த்தை தான் அவோதா. அவோதா என்றால் ஒருபுறம் வேலை, இன்னொரு பக்கம் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல். இன்னொரு வகையில் சொல்லப்போனால், நம்ம ஆண்டவரை நினச்சி உண்மையாக வேலை செய்வோம் என்றால், நம்முடைய வேலையை கர்த்தருக்காக செய்வோம்னா அதுவே ஒரு ஆராதனையாக கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருவதாக மாறிடும். விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் வேலையை நாங்கள் எங்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அல்ல, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் செய்கிற வேலை உமக்கு பிரியமானதாக இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற விதத்தில் அதை செய்ய, நேர்மையாய் செய்ய நீங்கள் பலன் தரப்போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வாக்கு தத்தத்தின்படி நீர் இந்த வேலை பிஸ்னஸ் மூலமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, பொருளாதார நன்மைகளை தருவீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். எங்கள் வேலை மூலமாக நீர் மகிமைப்படுவீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை அப்படியே சுதந்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். வேலை அப்படின்றது ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் அப்படின்ற தவறான மனப்பான்மையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, வேலை செய்கிறது சாபம், அது எனக்கு பிடிக்கல நீங்கள் சொல்வீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் அறிக்கையிட்டபடி வேலை சாபம் அல்ல, அது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற விதை. நிச்சயமாக இதன் மூலமாக பொருளாதாரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்புங்க. இந்த நாள் முழுசும் நம்பிக்கையோடு கூட இதை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் வர்ற நாட்களில் உங்கள் வேலை, உங்கள் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் நினையாத உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைப்பார். வாங்குகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த நாளில் சொல்லப்பட்ட குறிப்புகளில் எது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.